தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என கணிப்பு. கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு இல்லத்தில் அணிவகுப்பு மரியாதையுடன் வழி அனுப்பிய வீரர்கள். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் குற்ற செயல்கள் மிகுந்த அச்சமூட்டுகிறது. சிறுவனுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம். சட்டம் ஒழுங்கில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அறிவுறுத்தல். பொதுமக்கள் ஆதரவாளர்களின் கருத்தின்படி முடிவெடுப்பேன். தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் பேட்டி. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. கர்நாடக மாநில முதலமைச்சராக DK சிவக்குமார் பதவியேற்க உள்ளார். பிரதமரை சந்திக்க அரசுமுறை பயணமாக வந்ததால் சோனியா மற்றும் ராகுல் காந்தியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என காங்கிரஸ் MP கிறிஸ்டோபர் திலக் பேட்டி. அடுத்த மாதம் டெல்லி வரும்பொழுது சந்திக்க வாய்ப்பு என்றும் தகவல். பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் பேட்டி. அதிமுகவில் இருந்து வர 90 விழுக்காடு நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். தாவேக தான் உண்மையான அதிமுக என நினைக்கிறார்கள் என்றும் பேச்சு. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களை கைவிட மாட்டோம் என அமைச்சர் ஆனந்த் உறுதி. செங்கோட்டையன் MLA-வாகி அமைச்சரானதை சுட்டிக்காட்டி பேச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேகாவில் இணைந்தார். OPS உடன் பயணித்த வெல்லமண்டி தற்பொழுது தாவேகாவில் ஐக்கியம்.